ஹாய் ஹாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு பைக்கு பயணம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டுருக்குறோம். போயிட்டு அங்கே ஒரு டீயை சாப்பிட்டு மறுபடியும் கடையில் வந்து ஒரு டீயை சாப்பிட்றது தான் நம்ம பிளானு. என்னடா இவனுக்கு ஆகுனா டீ சாப்பிட்றக்கே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, உழப்பு இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணமுல்ல. நாங்களாம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹெல்மெட்டு கலர் பார்த்தீங்களா, ஹெல்மெட்டு டிவிக்கு கட்சிக்காரன்னு நினச்சிடாதீங்க. இது ஹெல்மெட்டு சும்மா ஓசில் வந்து ஹெல்மெட்டு பார்த்தீங்கல்ல, ஹெல்மெட்டு போட்டு போயிட்டுருக்குறோம். அதை உன்ட்ட கேட்டாங்களா? டிவிக்கு கலர்லேயே ஹெல்மெட் வாங்கி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாய்ஸ். விளாக் போடணுன்ட்டாங்க, போட்டால் தான் சேனல் போகுன்ட்டாங்க. ஏதோ ஒன்று போட்டு போகலான்னு போயிட்டு வரணும். போகிற போகல ஹெல்மெட்டு கழட்டுங்க, கழட்டினா தாங்க தெரியும். ஹெல்மெட்டோடய வந்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் டிவிக்குன்னு தான் சொல்லுவோம். திருடர்கள் காக்கிறது. கைஸ் இவர் தான் பைஸ், இவர் தான் டிவிக்கு ஹெல்மெட் போட்டு வந்திருந்தார்ல, இவர் தான் பாருங்க. கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஹெல்மெட் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சத்யன். இவர் தான் அவர் அபு. டீ சாப்பிட போகிறோம். அங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளோதான் பாஸ், கிளம்பிட்டோம். போறேன் போலாம் பஸ். ரெடி பண்ணலாம். கார்டு தான் டிராவல வச்சிருக்கிறேன்னு சொன்னார்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் ஒரு வேலை இல்லை, மதியானமும் ஒரு வேலை இல்லை. நமக்கு சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, வெட்டியை சுற்றுறது, இதுதான் வேலையாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வஉசி பூங்கா கேட்டு. எங்கேதாயா இல்லை போகிறீங்க? அடிக்கிற வெயில்ல யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை. எல்லாரும் வெயில்ல தான் சுற்றிட்டு இருக்காங்க, வேற வழி இல்லை. பாருங்க, நம்ம ஈரோடு சுற்றி காட்டுறதுன்னு ஆகிப்போச்சு. நிறைய பேர் ஈரோடு காமிச்சிருப்பாங்க, நம்மளும் காட்டுறோம். இதுதாங்க நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. நம்ம எப்பவுமே ரூல்ஸ் தாங்க, காசை எங்கேயுமே சுத்த மாட்டோம். எங்க போறீங்க? ஆமா, அவன் எங்க போன் பண்ணி கேட்டியா? மருதாங்க அங்க இருப்பான். எங்க? டீ கடையில. காய்ஸ், நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஆட்சி விட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த நம்ம நண்பர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு போய் பார்த்துட்டு அவரோட ஒரு டீ காஃபி சாப்பிட்டு பழைய வழி நம்ம ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து படம் பார்க்க வேண்டியதுதான். இது நம்ம ஏரியா சேட்டான் டீ கடை. சேட்டான் டீ கடை. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் சாலி கிராமத்தில் காவேரி டீ ஸ்டால்னு ஒன்று இருக்கும். அது வந்து சினிமா நண்பர்கள் எல்லாரும் அங்கே தான் வந்து மீட் பண்ணுவாங்க. அதே ரோட்டில் நம்ம இந்த ராஜஸ்தான் டீ கடைன்ட்டு நம்ம சேட்டான் டீ கடை. இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே வருவாங்க டீ சாப்பிட்றதுக்கு. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஹாட்ஸ்பாட் ஹோட்டல். இதில் வந்து தங்காத ஆர்டிஸ்டே இல்லைங்க. தமிழ்நாடு நடிகர்கள் எல்லாருமே இதில் தங்கியிருக்காங்க. இப்போ கூட லாஸ்ட்டாக கூட போன வாரம் கூட ஒரு படம் போயிட்டு இருந்தது, விக்ராந்த் மூவி. இங்கே நம்ம நண்பரை காணோம்.
சக்கரை வாங்குனீங்க, நாங்களும் மனசு கேட்டீங்க. எனக்கு சர்க்கரை வேணும், நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் அங்கே வாங்கிக்க. உனக்கு சக்கரை அதனால வாங்கிக்கிட்டேன். எனக்கு அக்கறை போட்டு குடிக்கணும்னு. அந்த அக்கறை இருக்கிறனால தான் போய் சக்கரை போட்டு வந்துருக்கேன். அதாவது மக்களே பார்த்தீங்கன்னா அது வந்து மருந்து. அதை வந்து மருந்து சைடு அடிச்சுட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இந்த டைமு 11 12 அப்படிலாம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு வாரமாக 11 12 இந்த 10 இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் மக்களே, டீ சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான், போயிட்டு உட்காந்து படம் பார்க்க வேண்டியதான். இதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் சேனலில். விரைவில் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இனியா வண்டி என்னமோ தேடி பார்த்து இந்த வண்டியில் நீயே பார்த்துட்டு இருந்தீங்க. நேற்று மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் வண்டி மாதிரி இன்னைக்கு வேற ஏதாவது பாண்டு வண்டி பார்க்குறீங்களா? விடாது கருப்புங்கிற மாதிரி இந்த ஹெல்மெட் நம்மளை விடவே மாட்டேங்குதுங்க. எங்க போனாலும் இந்த ஹெல்மெட் பாருங்க இருக்குதுங்க. வச்சு நான் என்ன வீடியோ எடுக்க போறேன்? எப்படா இப்படி என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க? நல்லா இருப்பீங்கடா. இவனை சலா பண்ண வைக்கலான்னு பார்த்தா நீங்க பாத்தீங்க எஸ்கேப் ஆகுறீங்க. அப்புறமா போவோம், அப்புறமா போய் சாப்பிட்டு வருவோம். இப்ப போயிருந்தா இப்ப வந்திருக்கலாம்லடா. போயிருக்கலாம். மணி என்ன 12 ஆச்சு. ஏன் என்ன எனக்கு இதுக்கு மலர் மாலையா கொடுக்க சொன்னாங்க ஓட்டுக்கு கழுத்துல. யாருது? அவளுதான் கொடுக்க சொன்ன. அப்படி கொடுக்க என்னோடதா? நான் கொடுத்ததா? ஆமா. சரி, மேலே போயிட்டு வரேன். வந்தாச்சு ஒரு வழியா மேலே மாடி ஏறி. அவ்வளோதான், கதவை திறந்துட்டு உள்ள போகிறோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சு. வெயில் குழந்தை கட்டுவீங்க. நேற்றை விட பயங்கர வெயிலுங்க. ஒரு 5 நிமிஷம் போய் நின்னோம்னா நம்ம காஞ்சிடுவோம். அதுங்க பயங்கர வெயில். இந்த வெயிலே மக்கள் போயிட்டுருக்குறாங்கன்னா தைரியசாலிங்க. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க வேலையை பார்த்து தான் ஆகணும். அவங்க வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மழையால் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அன்றாட வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். நமக்கு இன்றைக்கி வேலை இல்லை, அதனால் உட்காந்து படம் தான் பார்க்க போகிறோம்.